ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சபையாய் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட தங்குவதாக. பாளையம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை 2 வாரமாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. பாளையம் என்றால் 3 காரியங்களை சொன்னேன். 1 நம்முடைய சரீரமாகிய பாளையம், 2 நம்முடைய வசிப்பிடமாகிய வீடாகிய பாளையம், 3 தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய வாசஸ்தலமாகிய பாளையம். நமக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார், நாம் வசிக்கிற இடத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார், நாம் அவரை ஆராதிக்கிற இடத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் சரீரமாகிய பாளையமாயிருந்தாலும் சரி, உங்கள் வசிப்பிடமாகிய பாளையமாயிருந்தாலும் சரி, தேவ சபையாகிய பாளையமாயிருந்தாலும் சரி, அதனுடையதான பரிசுத்தத்தை அது இழந்து போகாதபடி, நம் நிமித்தம் அதில் அசுத்தம் வந்து விடாதபடி, தெய்வ பயத்துடனே கூட பாளையத்திற்குள்ளே ஒரு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்கிற பயத்தோடு கூட எல்லா வேளையிலும் பாளையத்துடைய அசுசிப்படுத்த எத்தனிக்கிற எல்லா கிரியைகளையும் விலக்கி நம்முடைய பாளையத்தை என்ன பண்ணணும்? சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பாளையத்தின் நடுவில் யார் இருக்கிறதுன்னு? கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட கானான் பிரயாணத்திலே 41 இடங்களிலே தங்கினார்கள், கூடாரங்களை அடித்து. அந்த இடத்துக்கு பேரு தான் என்னது? பாளையம். அவர்களின் நடுவில் தேவன் என்ன பண்ணினார்? வாசம் பண்ணினார். இப்ப தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பாளையத்துல அவரோடு கூட யார் தங்க முடியும்? அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அல்லது தங்குவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன என்று சொல்லி கடந்த 2 வாரமாக 2 காரியங்களை தியானித்தோம். 1, அவர்கள் மீட்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். 2வதாக கடந்த வாரத்தில் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். 1 மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டாயிற்று என்கிற நிலையோடு கூட இராதபடிக்கு, அவர்கள் ஜாதிகளோடு கலந்திராதபடி தனித்து வாசமாயிருக்கிற பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். பவுல் புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லுகிறதான வேளையில அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியம் வைக்காதபடிக்கு சபை எப்பொழுதும் அந்த ஐக்கியத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமாயிருக்க வேண்டும். அவிசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை முறித்து போட்டுவிடும். நம்மை ரட்சிக்கவும் சத்துருக்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் நம்முடைய பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அந்த ஐக்கியத்தினால் உண்டாகிறதான அசுசிகளை பார்த்து வெளியே போய்விடுவார். ஆகையினாலே நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசுவோடும் பரிசுத்தவான்களோடும் கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தில் நீங்கள் வளர வேண்டும். அது இன்னும் உங்களுக்குள்ளாய் தேவன் விரும்புகிறதான வாழ்க்கையை கொண்டு வரும். ஆகையினாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்தின் இச்சைகளுக்கோ சுய இச்சைகளுக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு ஜாதிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 3வதாக இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அப்ப 3வதாக ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த பாளையத்திலே அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார்? வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
22வது வசனத்தை வாசிக்கலாம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இன்னும் 2 வசனங்களை வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையிலான வசனங்களை வாசிப்போம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தம், அதாவது தினந்தோறும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் தேவனும் தேவ ஜனங்களும் வாசம் பண்ணுகிற பாளையத்தை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கூட வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அல்லேலூயா. இந்த 3 வேத பகுதிகளை நம்ம வாசிச்சோம். இந்த 3 வேத பகுதிகளும் மீட்கப்பட்டதும் பிரித்தெடுக்கப்பட்டதுமாகிய பாளையவாசிகள் மேல் தங்கி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரவும் பகலும் விலகி போகாமல் தங்கி இருந்தது. பகலிலே பார்க்கும்போது ஒரு மேகம் நிழலிட்டிருந்தது. இரவிலே பார்க்கும்போது அக்னி ஸ்தம்பம் நிழலிட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியானால் முதலாவது மீட்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக தகுதி உடையவர்கள் யார் தெரியுமா? மேகத்தின் கீழாய் அடங்கி இருக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிறவர்கள். இந்த மகிமையின் மேகம் சூழ்ந்திருப்பதற்குள் தான் இந்த ஜனங்களுடைய கூடாரங்கள் இருக்க வேண்டும். இந்த அக்கினி அந்த இடத்துல மட்டும்தான் தேவ ஜனங்களுடைய கூடாரமும் தேவ வாசஸ்தலம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வெளிச்சமாய் இருக்கும். இரவின் பயங்கரத்திற்கும் பகலின் அம்புக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் விலக்கி காக்கும்படிக்கு இந்த ஜனங்கள் மேல் நிழலிட்டிருந்தால் மகிமையின் மேகமாய். அல்லேலூயா. இந்த மகிமையின் மேகம் என்பது புதிய ஏற்பாட்டில் வரும்போது எப்படி மாறுகிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவராகிய மேகம் அக்கினியும் மேகமுமாய் தங்கி இருந்ததை போல, அதற்கு கீழாய் அவர்கள் அடங்கி இருந்ததை போல, அந்த மேகத்தினாலும் அக்கினியினாலும் அவர்கள் வழி நடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டதை போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையை, கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினாலே கிறிஸ்து சம்பாதித்துக் கொண்ட தேவ சபையை தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மேகத்திற்குள்ளாய் அடங்கி இருக்காதவர்கள் யாரும் தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளால இருக்க முடியாது. இந்த மேகத்திற்குள்ளால யார் யார் கீழ்ப்பட்டு அடங்கி இருக்கிறார்களோ, அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு யார் யார் கீழ்ப்பட்டு அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் மேலதான் தேவனுடைய பாதுகாவல் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். 3 வேத பகுதியை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மேகம் தங்கின இடத்திலே அவர்களும் தங்குவார்கள். மேகம் எழும்பும் போது அவர்கள் பிரயாணப்படுவார்கள். இரவும் பகலும் மேகமும் அக்னியும் அவர்களை விட்டு விலகி போகாதிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் மனிதன் அல்ல, மனுக்குலத்தின் பாவத்தை மீட்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்த தேவகுமாரன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடையதான அந்த தீர்மானத்தின்படி, நீதியின்படி, அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக
யோர்தானிலே இறங்கி யோவான் ஸ்நாபகனுடைய கரத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தார். அவர் எடுத்து எழும்புகிறதான வேளையிலே வானம் திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து தங்கி இருந்தார். வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியினாலே தீர்க்க தரிசனம் அவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்று சொல்லி, ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷகுமாரனாய் அடிமையின் சாயல் எடுத்து அடிமையின் ரூபமாய் இந்த உலகத்திலே வந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர்களை மீட்கும்படியாய் வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருந்தார். அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்கிறார், அக்கிரமத்திற்காக மரிக்கிறார். அவரை பாவமாக்குகிறார்கள், அவரை சாபத்திற்குட்படுத்துகிறது இந்த உலகம். அவர் யார் என்பதை அறியாமல் அவர் மேல் ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பை கொடுத்தது. ஆனால் அவரிடத்திலிருந்து சிந்தினதான இரத்தம் மனுக்குலத்தின் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறதாய் மட்டுமல்ல, மனுக்குலத்திற்கு நித்திய மீட்பை கொண்டு வருகிறதாய் இருந்ததாமே. அந்த இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சம்பாதித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சபைதான் கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல. இப்ப இயேசு மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், உயிரோடு கூட எழும்புகிறார் சொன்னபடியே. ஆமென். இனி இயேசு இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. அவர் வந்த வேலை முடிந்தாய்விட்டது. மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக செலுத்த வேண்டிய கிரயத்தை சாபமாகிய சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். என் இயேசு மனுக்குலத்தின் மேல் இருந்த பாவத்தை சுமந்து பாவமாக்கப்பட்டவராய், சாபமாக்கப்பட்டவராய், பலவீனப்பட்டவராக, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவராக, வானத்திற்கும் பூமிக்கு நடுவில் அந்தரத்திலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் என்ன செய்து விட்டது தெரியுமா? சபையை சம்பாதித்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை விட்டு மனம் திரும்புகிறவனுடைய பாவம் எவ்வளவு கொடிதா இருந்தாலும் அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்கு இந்த இயேசுவின் இரத்தம் போதுமானதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அல்லாமல், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இல்லாமல் இந்த உலகத்திலே யாருக்கும் பாவத்தில் இருந்தோ ஆத்தும மரணத்தில் இருந்தோ ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர், மனுக்குலத்தின் இரட்சகராய் வந்த ஆண்டவர், மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய ஜீவனையும் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினதான் ஆண்டவர். பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டதான் ஆண்டவர். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் சாபமாக்கப்பட்டாரே அந்த ஆண்டவர். மனுக்குலத்தினுடைய பலவீனங்களை மாற்றி சுகம் கொடுக்கும்படி பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரே, துக்கங்களை ஏற்றுக்கொண்டாரே அந்த ஆண்டவர் இப்பொழுது உயிர் தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கல்லறையில தேட வேண்டிய அவசியம் இல்ல. குட் ஃப்ரைடே என்கிற ஒன்றில் துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸ்டர் என்கிற ஒன்றில் கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நீங்க அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம், அவர் பிறந்தது ஒரு முறை, மரித்தது ஒரு முறை, உயிரோடு இருந்தது ஒரு முறை. இன்னைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் பரமேறி போக போகிறார், வந்த இடத்திற்கு போக போகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராக போக போகிறார். அதுக்கு முன்னால தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேமிலே தங்கி இருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகையின் நாள். சீசர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருக்கிறார்கள். கீபோர்டு இல்ல, வேகமா அடிக்கிறதுக்கு கொட்டு இல்ல, வேகமா பாடுறதுக்கு இசை கருவிகள் எதுவும் இல்ல, ஆடியோ சிஸ்டம் இல்ல, எதுவும் இல்லாம 120 பேர் ஒருமனப்பட்ட
மனப்பட்டவர்களாக, பிதாவின் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாக தாகத்தோடு கூட காத்திருக்கிறார்கள். யோவேல் 2:28 பிதாவாகிய தேவன் சொன்ன வாக்கு அங்கே நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றதான பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொன்னாரே, அது இதுதான். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக 120 பேர் காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான வேளையில் பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை துதிக்கிற துதியோடு கூட காத்திருக்கிறார்கள். சடுதியாக இடம் அசையத்தக்கதாக பலத்த காற்று ஒன்று வீசுகிறதை போல இருந்தது. அக்கினிமயமான நாவுகள் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். எப்படி பழைய ஏற்பாட்டு சபையில இரவும் பகலும் விலகாதவராக மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் சபையை நடத்தி சென்றாரோ, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மகிமையின் அனுபவத்தோடு கூட புறாவாய் இறங்கி வந்து தங்கி இருந்தாரோ, அதே போல 120 பேர் மேலும் வந்து இறங்கி தங்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பினார். சீசர்களோடு மட்டுமல்ல, அப்போஸ்தலராகிய 12 அப்போஸ்தலர்களோடு கூட மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. கொர்நேலியுவின் வீட்டில் என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இப்படி சபையை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் உதிரத்தினாலே உருவான தேவ சபையை, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய தேவ சபையை பரிசுத்த ஆவியானவர் வந்து மூட ஆரம்பித்தார். எதற்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே சபை இருக்க வேண்டும் என்பதற்காக, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு சபை தன்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய நடத்துதலுக்கு சபை தன்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்பதான் பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்ட சபையாய், பரிசுத்தமான சபையாய், அருவருப்பில்லாத சபையாய், தனக்காக ஜீவனை கொடுத்து குத்து விளக்காம் சபையின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உலாவுவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்ட சபையாய் சபை இருக்கும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி ஜனங்களை பாவ உணர்வடைய செய்து பரிசுத்தத்தின் பாதைகளை நடத்தி பரிசுத்த சபையாய் மாற்றினார். வேதம் சொல்கிறது, சபை யாராம் தெரியுமா? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்களாய் அல்ல, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, இனி நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக, அநீதிக்கு அடிமைகளாக உங்கள் அவயங்களை விட்டுக் கொடுக்காதபடிக்கு, நீதியை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்களுடைய அவயங்களை அடிமைகளாக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் போதிக்கிறது. ஏயா எப்ப அசுத்தம் சபைக்குள்ளாய் வருகிறதோ, 7 சபைகளில் ஆரம்ப சபை 7, அந்த 7 சபைகளிலே சர்தை சபைக்குள்ளாய் என்ன வந்துச்சு? அசுசி வந்தது. கர்த்தர் விலகிவிட்டார். லவோதிக்கா சபைக்குள்ளால வந்துச்சு, விலகிட்டாரு. தியத்தீரா சபைக்குள்ளால வந்துச்சு, விலகிட்டாரு. குறிப்பா லவோதிக்கா சபையில உள்ளால இருந்த ஆண்டவர் வெளியே போய் நிற்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சபை என்பது கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று சொல்லி வாழ வேண்டியதல்ல. சபைக்குள்ளாய் எப்பொழுதும் ஒரு எண்ணம் வேண்டும். அவர் என்னை மீட்டிருக்கிற தேவன் மட்டுமல்ல, என்னை பிரித்தெடுத்து தமக்கென்று வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை பிரித்தெடுத்து தமக்கென்று வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என் நடுவிலே உலாவுகிற ஆண்டவர் தம்முடைய ஆவியானவராலே என்னை நிழலிட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் சபை அதற்கு கீழடங்கி இருந்ததை போல, மேகத்தின் கீழாய் இருந்ததை போல, மேகத்தின் நடத்துதலுக்கு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்திருந்தது போல, கிறிஸ்துவின் உதிரத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையானது
பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்பட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளாய் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாழுகிற வாழ்க்கை வீணாய் மாறிவிடும். வெறும் ஞானஸ்நானம் மட்டும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போகுமான்னா கண்டிப்பா கொண்டு போகாது. கர்த்தருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவதை மட்டும் உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகுமான்னா கொண்டு போகாது. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நிழலிடப்பட்டு, பரிசுத்த ஆவியானவராலே காக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். மற்றவர்கள் ஆவியானவரை துதிக்கும் போது நீ பரிகசித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாயோ, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ தூஷணம் சொன்னால் ஒருபோதும் உனக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இழிவாய் நினைக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவர் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்தி தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர். அவருக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ மகனே, மகளே, பிரிய சகோதரா, கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, ஏமாந்து போய்வீர்கள். இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கிறது போல இருக்கலாம். நீங்கள் வெட்கப்படும் ஒரு நாள் வந்துவிடும். ஏன்? நீங்க ஆவியானவருடைய ஆளுகைக்கும் உங்களை விட்டு கொடுக்கல, அவருடைய நடத்துதலுக்கும் உங்களை விட்டு கொடுக்கலாமே. மேகத்தின் கீழா இருக்கிற கூட்டம், அந்த கூட்டம் தான் பாளையத்தில் கடைசி ஒரு பாளையம் உண்டு. எந்த பாளையம் தெரியுமா? பரலோகமாகிய பாளையம். அந்த பாளையத்தில் என் ஆண்டவரை சுற்றிலும் இருக்கிற கூட்டமா இருக்கும். கரங்களை கொட்டி அநேக பேர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவரை கூட அசட்டை பண்ணுவதற்கு காரணம் என்ன? அவர் சும்மா இருந்துகிட்டு அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அப்படி பேசாத. பாஸ்டர் நான் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாசை இருக்கு, எனக்குள்ளால் அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னா ஆல்ரெடி செத்து போயிட்டியே. உன் இருதயம் மரத்து போயிருக்கிறது. தேவனுடைய எச்சரிப்பின் சப்தத்தை ஒரு முறை அல்ல பல முறை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டாய். தேவ வார்த்தை அந்நிய காரியமாய் மாறினாய். உன்னுடைய இருதயம் உணர்வற்று போயிற்று. இப்ப ஆவியானவர் பேசினாலும் உனக்கு உணர முடியாது, செத்து போய் கிடக்க இருதயம். ரோமர் 1:21 அப்படிதான் சொல்லுது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போய்விட்டது. இனி என்ன சொன்னாலும் செவிடன் காதுல ஊதுன சங்கு போலதான் இருக்கும். தேவ வார்த்தைகள் உனக்கு கடினமானதா இருக்கும். தேவ வார்த்தைக்கு விரோதமாய் நீ குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய், குற்றம் கண்டுபிடிக்கிறவளாய், இருதயத்தை கடினப்படுத்துகிறவனாய், கடிதப்படுத்துகிறவளாய் தான் இருப்ப. ஆனா நீ மேகத்தின் கீழாய் அடங்கி இருக்கிறவனே, அடங்கி இருக்கிறவளே ஆனால், மேகத்தினாலே நடத்தப்படுகிறவனே, நடத்தப்படுகிறவளே ஆனால், தேவ வார்த்தையை கேட்கிறதான வேளையிலே நீ கடின இருதயமும் முரட்டாட்டம் உள்ள கழுத்தும் உடையவனாய் இருந்தாலும், உடையவளாய் இருந்தாலும், உன்னையும் அறியாமல் சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவாய். ஒரு தெய்வ பயம் உண்டாகும் தேவ வார்த்தைக்கு முன்னால. இந்த வார்த்தை என்ன நியாய தீர்ப்புக்கு முன்னால கொண்டு வருத்தம் என்கிறதான ஒரு தெய்வ பயம் உண்டாகும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிறவனாய், வளருகிறவளாயிருப்பாய். விழுந்து விழுந்து எழும்புறதில்ல சபை. நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவான் என்று சொன்னதை போல விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையை தன்னை காத்துக்கொள்ள வேண்டியதாக்கும் சபை. அந்த சபை எந்த சபை தெரியுமா? ஆவியானவருக்கு கீழடங்கி அவரால் நடத்தப்படுகிற சபை. அந்த சபையில சிந்தையிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் ஏதொன்றிலும் பரிசுத்தம் என்கிற ஒன்றை தவிர அசுத்தமான ஏதொன்றும் இருக்காது. தேவனுடைய பிள்ளையே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் என்னுடைய பரிசுத்தத்தை எல்லா விதங்களிலும் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுள்ளவனாய், உணர்வுள்ளவளாய், தெய்வ பயம் நிறைந்தவனாய், தெய்வ பயம் நிறைந்தவளாய் இருப்பாய். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு
பரிசுத்த ஆவியாகிய மேகத்தின் கீழே அடங்கி இருந்து ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய சபை இன்னைக்கு உலக அசுத்தங்களினாலே, மதுபானங்களினாலே நிரம்பி கிடக்கிறது, போதை வஸ்துக்களினாலே நிரம்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான், ஆனால் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்னையா வந்துச்சு? 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் சிகரெட் பிடிச்சு, கஞ்சா அடிச்சு, பீரை வாங்கி குடிச்சு, பிராண்டியை வாங்கி அடிச்சு ரீல்ஸ் போட போறாங்களா? ரீல்ஸ் வீடியோ எடுத்து அதுல பாப்புலர் ஆகுறதுக்கு. உலகம் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? நீ நானும் வாழுகிற தேசம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? தேசத்தோடு முடிந்தால் பரவாயில்லை, தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சபை நிற்கிறது. சபைக்குள்ளால இன்னைக்கு இந்த பாவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரன் கண்டிருக்கிறதா இல்ல? ஏன்னா காணிக்க வராது, தசம பாகம் வராது, குடும்பம் நின்றுடும், நமக்கு வசதி வாய்ப்பு குறைஞ்சிடும். நிறுத்தியா முதல்ல. ஆவியானவருக்கு அடங்கி இருக்காத, ஆவியினால் நடத்தப்படுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத சபையில் ஆராதிக்கிறது மீன், ஆராதிக்கிறவர்களும் மீன் என்று நான் சொல்லுவேன். சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது. பாளையத்திற்குள்ளாய் உலாவுகிறவர் அசுசியான காரியத்தை கண்டு பாளையத்தை விட்டு வெளியே போகாதபடி, என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்துருவே எனக்கு எதிராளியாய் மாறி என்னை கொன்று போடாதபடிக்கு சபை எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சும்மா துள்றதுக்கும் குதிக்கிறதுக்கும் வேகமா கையை கொட்டி உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கும் கொடுக்கப்பட்டவர் அல்ல. உன்னை உணர்வுள்ளவனாக்கும்படி, என்னை உணர்வுள்ளவனாக்கும்படி, போதித்து நடத்தும்படி, பாதுகாக்கும்படி, பாவம் நீதி நியாய தீர்ப்புக்கு உன்னையும் என்னையும் விலக்கி காக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சபையே. இன்னைக்கு அதன் கொடுக்கப்பட்ட தன்மையை மறந்துட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்றது? பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லவும், குதிக்கவும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும், டான்ஸ் ஆடவும், கையை கொட்டவும், தன்னிலை மறக்கவும் பரிசுத்த ஆவியானவரை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சபையே, உன்னை ஆளுகை செய்து உன்னை நடத்தி முடிவிலே பாளையமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே உன்னை சேர்க்கும்படியாக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு சபையை இரவும் பகலும் விலகாமல் கூட இருந்து அவரை கீழடக்கி பயோதித்து நடத்தி கானானுக்குள்ளாய் கொண்டு செல்வதற்கு எத்தனித்தாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய மேகம், அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளால கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் இருக்கிறேன் என்றால். யாரை குறித்து சொல்றாரு? கிறிஸ்துவின் உதிரத்தினாலே பிறந்த புதிய ஏற்பாட்டு சபையை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை, பரலோக ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்ட சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். நிழல் சபையாகிய பழைய ஏற்பாட்டு சபை பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையார் எல்லோரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள். மேகம் என்கிறது என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னேன். அவருக்கு கீழாய் இருந்தார்கள். ஆமென். அடங்கி இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். எல்லாரும் மோசைக்குள்ளால மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இதுதான் இயேசு சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாரு? அவன் மேகத்துக்கு கீழா இருந்தது போல சபையே, அவன் பூமிக்குரிய கானானுக்காக மேகத்தின் கீழே இருந்தான். நீயோ
பரலோக ராஜ்யத்திற்காக அந்த மேகத்தின் கீழாகிய பரிசுத்த ஆவிக்குள்ளாய் அடங்கி இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய நடத்துதலுக்கு உன்னை ஒட்டு கொடுக்க வேண்டும். நீயும் ஆவியினாலும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேணும்னு சொல்றாரு. ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? மூழ்குதல். பரிசுத்த ஆவிக்குள்ளால மூழ்கி இருக்கிற அனுபவம். ஜலத்தில் மூழ்கும் போது நான் பாவங்கள் போக்க கழுவப்படுகிறேன். ஆவிக்குள்ளால மூழ்கிறதான வேளையில அந்த ஆவியானவர் என்னை புதிதாக்குகிறார் கரங்களை கொட்டி. சபையை நீ சாதாரணமானதல்ல. உனக்கு வல்லமோ உனக்கு தெரியல. கர்த்தர் அழைத்த நோக்கத்தை சபை மறந்து விட்டது. அதனாலதான் உபதேசங்கள் தாறுமாறா போயிட்டு இன்னைக்கு உணர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் என்று அடையாளம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. உணர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அடையாளம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு ஆவியானவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? கீபோர்டுல வேகமா போடுற இதயத்துல இருக்கிறாரு, வேகமா பாடுற பாட்டுல இருக்கிறாரு, கையடியில இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி உணர்ச்சி மயமாக்குதலாக சபையை மாற்றி விட்டார்கள். அதனாலதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கன்னிய சபை கொடுக்க முடியல. ஆமென், ஆமென். உணர்ந்திருப்பார்களே ஆனால், உணர்வின் ஆவியானவர் அவர்களை நிரப்பி இருப்பாரே ஆனால், அவர்களை மேகமாக நிழலிட்டிருப்பாரே ஆனால், அவர்களை போதித்து நடத்தி இருப்பாரே ஆனால், அவர்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறி இருப்பார்கள். அவர்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற சபையாராய் அல்ல, உணர்வை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறி இருப்பார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓயாம அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு இருந்தா ஆவியானவர் இருக்கிறார் நினைக்காத, ஏமாந்து போயிருவேன். ஓயாம சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்றவங்களுக்குள்ளால ஆவியானவர் இருக்கிறார்னு நினைக்காத. அவர்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது பார். அவர்கள் என்ன கனிகளை கொடுக்கிறார்கள் பார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், புதிதாக்கப்பட்ட அனுபவம் அவர்களுக்குள்ளே உண்டோன்னு பாரு. ஆவியானவருக்கு கீழ்பட்டிருக்கிறார்களான்னு பாரு. கூர்ந்து கவனி. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களா? பாவம் என்று போதிக்கப்படுகிற அந்த வசனத்திற்கு முன்பாக திங்கி தன்னை தாழ்த்தி அதை விட்டு விலகுகிற தேவ ஜனமாய் அவர்கள் இருக்கிறார்களா? தெய்வ பயம் அவர்களுக்குள்ளால இருக்கான்னு பாரு. வெளிப்புறத்தை பார்த்து என்ன பண்ணிராத, மயங்கி போயிராத. கடந்த காலங்களில் யானைச்சம் வெளி தோற்றத்தின்படி என்ன பண்ணிராத, தீர்ப்பு செய்திராத. அதுல இதுவும் அடங்கும். சபையே மேகத்தின் கீழாயிருந்தார்கள். ஆமே, அதுபோல நானும் நீ எப்படி இருக்கணும்? மேகத்தின் கீழாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் மூடப்பட்டு எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுக்காத, அவருக்கு அடங்கி இருக்காத, அவருடைய நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுக்காத எவனும் எவளோ தேவனுடைய புத்திரன் அல்ல, புத்திரி அல்ல. தேவ பிள்ளைகள் என்று சொல்வது வீண் என்று சொல்வேன். சபையே, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்துதல் உண்மை. ஆனா கீழடங்கி இருக்க மனதற்றவர்கள் விலகி போன போது, தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்காமல் விலகி போன போது அவர்கள் கானானுக்குள்ளாய் சென்று சேரவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். நீ சபைக்குள்ளால இருக்கலாம், ஆவியானவரால் நடத்தப்படலைன்னா, அவருடைய ஆளுகைக்கு கீழே அடங்கி இருக்கலைன்னா, தைரியமா வேத வசனத்தை கொண்டு சொல்றேன், சாட்சி இடுகிறேன். நீ பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு அல்ல என்னுடைய விருப்பம், நீ போகணுங்கிற ஆதங்கத்தோடு கூட சொல்றேன். பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் ஒன்று நீயும் நானும் திறந்த வீட்டில் நாய் புகுந்து ஓடுறது போல அவளை வீசியா திறந்திருக்காதாமேன்னு சொல்லுங்களேன். தகுதியை பொறுத்து தான் கதவுகள் திறக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், அதாவது பிள்ளைகள்.
நீ தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படாம, தேவ ஆவியினால் நடத்தப்படாம, பாவம் இன்னதென்னும் பரிசுத்தம் இன்னதென்னும் வேறு பிரித்தறியாமல் எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயானால் நீ அவருடைய மகன் அல்ல, நீ அவளுடைய மகள் அல்ல. நீ யாரா இருக்க போற? 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து அவர் நடத்துகிற பாதையில நீ நடந்தேன்னா உனக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப அவருடைய பாதையில நடக்காம சுயமாய் தோன்றுகிற பாதையில உன்னுடைய சுய விருப்பமாகிய மாம்சத்தின்படி நடந்தேன்னா நீ யாரா மாற போற? ஆக்கினை தீர்ப்பாகிய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு போவாய். சபையை குறிச்சுதான் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை என்னையும் குறிச்சுதான், பிரசங்கிக்கிற என்னையும் கேட்கிற உன்னையும் குறித்துதான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் விரும்புகிறபடி வாழ்வதற்கும் செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களுடைய என்னுடையதான வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய விருப்பம் நிறைவேறணும். அவர் வெறுக்கிற யாவையும் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நேசிக்கிற யாவையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நடத்துகிற பாதை கடினமானதாக இருந்தாலும் வனாந்திரமே ஆனாலும் அவர் எனக்கு துணை நிற்கிறார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் வந்தே பொருளுக்காய் மனுஷ பிரியராய் அல்ல, தேவ பிரியராய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் அழகா சொல்லி தருவான் பாருங்க. இந்த ஆவியானவர் என்ன பண்றாரா? 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய. யாருக்கு பிரியமானதை? நீர் விரும்புகிறதை செய்ய எனக்கு போதித்தருளோ. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழிகளில் நடத்துவாராக. கரங்களை கொட்டி அந்த ஆவியானவர் மட்டும்தான் பாவம் அல்லாத, மரணம் அல்லாத பரிசுத்தமான வழியில உன்னை நடத்த முடியும். தேவனுக்கு பிரியமான வழியில உன்னை நடத்த முடியும். நீ அந்நிய பாச பேசுறதுனால நடத்துறன்னு நினைக்காத. அவருக்கு அடங்கி இருக்கிறியா? நஷ்டமே ஆனாலும் அவருக்கு அடங்கி இருக்கிற அனுபவம் உண்டா? நஷ்டமே ஆனாலும், உலகமே வெறுத்தாலும், உறவே பகைத்தாலும், ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்திருக்கிறியா? உன்னை நேசித்தவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு தூரமாய் போனாலும் என்னை நேசிக்கிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி மனுஷ பிரியனாய் அல்ல, தேவ பிரியனாய் வாழுவதற்குன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ சபையே? மறுபடியும் சொல்றேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி நீ விரும்புகிறபடி அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவள் அல்ல. சுய இச்சையை நிறைவேற்றி தேவ வார்த்தைக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பின்முதுகை காட்டி தேவனுடைய வார்த்தையில குற்றம் கண்டுபிடித்து விமர்சிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் சுத்தமானவைகள். ஏன் முறுமுறுக்கிற? ஏன் எதிர்த்து நிற்கிற? ஏன் துணிகரம் கொள்ளுகிற? உனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனதில்ல, ஆகையினாலே இவைகளை நீ செய்கிறாய். கீழ்ப்படிய மனதுள்ளவன் மனதுள்ளவள், ஆவியானவருடைய குறித்த உணர்வுள்ளவன் உணர்வள், தேவனுக்கு பயந்து வசனத்திற்கு முன்பாக நடுங்கு தன்னை தாழ்த்துக்குவாய். ஏன் அவனுக்கு தெரியும் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சபையே, தேவ சபையே, ஜாக்கிரதையாயிரு. நீ வாழுகிற காலம் கடைசி காலம் சபையே, இனி காலம் செல்லாத சபையே. இதோ இயேசு வாசல் அருகிலே வந்துவிட்டார். தன்னுடைய சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும் கடைசி காலமாயிருக்கிறது தேவ சபையே. இன்னும் நிர்விசாரத்தோடு கூட வாழுவாயானால் யோர்தானை கடக்க முடியாதே, வனாந்திரத்தில் அழிஞ்சு போயிருவியே. யோர்தானை கடந்தால் தானே மகிமையின் கானான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த யோர்தான்ங்கிறத நான் சொல்றேன், உன்னுடைய சுயத்தை அழிக்கிற இடம்.
விசுவாசிக்க பிள்ளை என்னதுனால நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஊழியக்காரனுக்கு பிள்ளைங்கிறதுனால, ஊழியக்காரிக்க பிள்ளைங்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கள் அப்பா அம்மா பக்தி உள்ளவங்க போயிடுவேன்னு நினைக்காத. கன்ஃபார்ம் ஆகல. கிரீன் சிக்னல் விழுமா ரெட் சிக்னல் விழுமான்னு தெரியல. இப்போ எல்லோ தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டும் கிட்டது. அந்த எல்லோ ஒன்று அடையாளம் காட்டும். என்ன தெரியுமா? ஆயத்தப்படு. சிக்னல்ல நிற்கும் போது ரெட்டு வந்துச்சுன்னா நின்றுடு. ஆரஞ்சு அல்லது அந்த எல்லோ கலர், அதான் ஆரஞ்சு. அது விழுந்துச்சுன்னா என்னது? ஆயத்தப்படு. கிரீன் விழுந்துச்சுன்னா போயிடுவேன். விழணுமே. பாடுறது ஈஸி, போகிறது கொஞ்சம் கஷ்டங்கிறேன். கிரயம் செலுத்த வேணுங்கிறேன். சில பைத்தியக்கார பசங்க சொல்லுவாங்க, ஏசு கிரயம் செலுத்திட்டார், நீ எப்படி வேணுமென்னாலும் இரு, நீ பரலோகம். நோ, இந்த வேதம் எனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. அவங்க வேதத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவங்க வேதத்தில் இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஆனால் எனக்குடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் நடத்தினாதான் நான் உமக்கு பிரியமானதாக செய்து நீர் விரும்புகிற இடத்துல நான் வந்து சேர வேண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்தாக்கும் எனக்காக அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு மேல அவர் செலுத்தத்தக்க இன்னொரு கிரயம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, நீ செலுத்தணும். பரிசுத்தத்தில் பூரணமாகணும், விசுவாசத்தில் பூரணமாகணும், கீழ்ப்படிதலில் பூரணமாகணும், தெய்வ பயத்தில் பூரணமாகணும். அப்படி ஆனாதான் தேவனுடைய ராஜ்யம். கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிக்கிறதுனால யாரும் காணலன்னு அர்த்தம் இல்லை. இரவும் பகலும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாயிருக்கிற தேவனுடைய கண்களுக்கு நீயும் நானும் எங்கேயும் தப்ப முடியாது. அதனாலதான் தாவீது சொன்னான், உமக்கு மறைவாய் நான் எங்கே ஆண்டவரே போவேன்? உமக்கு மறைவாய் நான் எங்க போவேன்? நினைவுகளை கூட அவர் தூரத்தில் அறிகிற தேவன். பிரியமானதை செய்ய போதித்து செவ்வையான வழியில நம்ம இந்த ஆவியானவர் நடத்தணும்னா அவருக்கு கீழடங்கி இருக்கணும், கீழா இருக்கணும். அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து அவர் நடத்துகிற பாதைகளிலே நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி செவ்வையான பாதையில், செவ்வையான பாதையில் நம்மை நடத்துகிற ஆவியானவர் கடைசியில் கொண்டு போய் நம்மளை எங்கே விடுறாரு தெரியுமா? நம்ம மேகமாய் நிழலிட்டு இருக்கிற ஆவியானவர் நம்மை போதித்து செம்மையான வழிகளில் நடக்கும்படி போதித்து நடத்துகிற ஆவியானவர், பாவம் நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் முடிவில் எங்க கொண்டு போய் நம்மளை விடுறாரு தெரியுமா? எங்க கொண்டு போய் விடுறாரு தெரியுமா? என்ன யாரா மாற்றுறாரு தெரியுமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 3:17-18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே சுய கிரியைகளிலிருந்தும் மாம்ச சிந்தைகளிலிருந்தும் விருப்பங்களிலிருந்தும் சுய உணர்ச்சிகளிலிருந்தும் உலக ஆசாபாசங்களிலிருந்தும் விடுதலை உண்டாகும். சிலர் இந்த வசனத்தை எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே பிசாசிலிருந்து விடுதலை உண்டு. பலவீனப்படுத்துகிற ஆவியில் அந்த வசனத்தை தனிச்சு வாசிக்க கூடாது. அடுத்த வாசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது தெரியுது எதிலிருந்து விடுதலை என்பது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த வசனம். சில வசனம் தனித்து வாசிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு மேலேயோ கீழேயோ ஜோடு இருக்கும். இல்லாம அந்த வசனத்தை வாசிச்சு உங்களுக்கு சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றார் அப்படி விடுதலை பெற்றவர்கள். ஏன் நம் முந்தின 16வது வசனத்துல பவுல் சொல்றாரு, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போன்னு சொல்லிக்கிட்டாங்க கர்த்தரே ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய சுயமான காரியங்கள் இருந்து அந்த முற்காடு எடுபட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லிக்கிட்டு 18வது வசனத்துல இந்த ஆவியானவர் ஏன் தெரியுமா செம்மையான வழியில என்ன நடத்துறாரு? போதித்து நடத்துறாரு, எம்மேல நிழலிட்டு இருக்கிறாருங்கிறத தெளிவாய் வேதம் சொல்கிறது. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இதுவரைக்கும் திறந்த முகமா பார்க்க முடிஞ்சுச்சா? இல்ல இல்ல.
ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து அவர் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்மை சேர்க்கிறதான வேளையில் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நேரடியாய் கண்டு, நல்லா இருக்குங்க, என்னை விடுதலையாக்கின, என் மேல் நிழலிட்டிருந்த, என்னை நடத்தின, செவ்வையான பாதைகளில் என்னை போதித்து நடத்தின, கர்த்தருக்கு பிரியமானவனாய் என்னை நடத்தின அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். அப்ப ஆவி இல்லைன்னா நீ மறுரூபம் என்கிற வார்த்தையை கூட சொல்றதுக்கு தகுதி இல்லாதவள். பரிசுத்தாவியினால் உண்டாகிற விடுதலையை பெற சம்பாதிக்காதவளே, ஆனால் நீ தேவனை தரிசிப்பேன் என்று ஆசைப்பட்டுறாத. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தரிசிப்பதில்லைன்னு அவரே சொல்லிட்டாரு கரங்களை கொட்டி. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே. இன்னும் வேதத்தில் உண்டு, ரோமர் 8 நீங்க வாசிக்கும் போது, அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நம்மை மாற்றி அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோன்னு இருக்கு. மறுரூபப்படுத்துவார் கரங்களை கொட்டி. நீ வாழுகிற வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிஞ்சு நித்திய நரகாக்கினையோடு போய் சேரணும்னா நீ இருக்கிறது போலே இருந்துரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலில் பூரணமடைந்து மறுரூபப்பட்டு தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேரணும்னா ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு அவருடைய நடத்துதலுக்கு உன்னை விட்டு கொடு. வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் நேரான பாதையிலே உன்னை நடத்துகிற ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுப்பாயானால் சபையே நீ சென்று சேர வேண்டிய இடத்துல நிச்சயமாய் சென்று சேருவாய். இந்த காலை வேளையில் ஒன்னல்ல என்ன. அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவா. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட திறக்கப்பட்ட செவி உனக்கு இருக்குமே ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உனக்கு கேட்கட்டும், அதனுடைய உள்ளத்தை உணர்த்தட்டும், தேவனுக்குரியவனாய் உரியவளாய் உன்னை மாற்றட்டும், மறுரூப மகிமைக்கு உன்னை பங்கடைய செய்யட்டும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரோடு கூட நான் இப்போ இந்த பூமிக்குரிய பாளையத்தை எல்லாம் விட்டுடுறேன். சரீரமாகிய பாளையம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிறது வீடாகிய பாளையத்தை குறித்து இல்லை, ஆராதிக்கிற சபையாகிய பாளையத்தை குறித்து இல்லை. நான் சொல்ல போகிறது தேவன் வாசம் பண்ணுகிற மகிமையின் பாளையமாகிய பரலோகத்திலே நீ சென்றடைய வேண்டும் என்றால் சபையே, நீ இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவளாய் மட்டும் இருந்தால் போதாது. நீ வேறு பிரிக்கப்பட்டவள் என்கிற நிலையில இருந்தால் மட்டும் போதாது. ஆவியானவருக்கு கீழடங்கி அவரால் நடத்தப்படுகிற சபையா இருக்க வேண்டும். அப்பதான் அவர் பாவம் நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சத்தத்தை உன்னுடைய காதுகள் கேட்கும், உன்னுடைய இருதயம் உணர்ந்து கொள்ளும். இருதயம் கடினப்படாதபடி தேவ வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும். கர்த்தருடைய நாளின் காலை வேளையில தேவ சபையில வந்திருக்கிற தேவ சபையே, அருமையான தேவ ஜனமே, அன்பு வாலிப மகனே மகளே, பிரிய சகோதர சகோதரி, நிர்விசாரமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. அவருடைய சாயலுக்கொப்பான சாயலை தரித்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாட்கள் இது. மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள், பிழைத்திருந்தாலும் வருகை வரை கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் நடத்துகிற செவ்வையான வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை ஆவியானவருக்கு கீழ்பட்டிருக்காம, அவர் நடத்துதலுக்கு விட்டு கொடுக்காம பாளையத்தை விட்டு தனியாக போக நினைச்சாங்க. வெட்டுண்டு விழுந்து விட்டார்கள். காலை வேளையில ஆண்டவர் சபையை உன்னோடு கூட தான் பேசுறாரு. ஆவியானவரால் நிழலிடப்பட்டு மூடப்பட்டு போதி நடத்தப்பட்ட என்ன எந்த தீங்கும் உன்னை அணுகாது, அழிவு உன்னை தொடாது. உன்னுடைய ஆத்மா இரண்டாம் மரணத்திற்கு விலகி நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்.
வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை நீ சுதந்தரிப்பாய். கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயல் வாலிப மகனே, மகளே, பிரிய சகோதர சகோதரி உனக்குள்ளால உண்டாகும். இந்த பகல் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார். எதை நோக்கி பிரயாணிக்கிறோம்? எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான பேர் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளால போகல. ஒரு நியூ ஜெனரேஷன், புதிய தலைமுறை அதற்குள்ளாய் பிரவேசித்தது. நீ இன்னைக்கு புதிதாக்கப்பட்ட எண்ணம் அந்த மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிப்ப. நீ கிறிஸ்துவுக்கு பகைஞனாய் மாறுவதற்கு மனுஷனை பிரியப்படுத்துறாயே, அந்த மனுஷன் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. உன் பாரம்பரியம் உன்னை சேர்க்க முடியாது. உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் உன்னை சேர்க்க முடியாது. அந்தரங்க பாவத்தையும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்துவார் என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நண்பனே, நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லல் நீனும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகினும் நில்லாமல் ஓடு. பாவம் வரும் தள்ளில கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நிமித்தம். பாவம் பாவம் நோக்கி நேராய் ஓடு, தேவன் நிமித்தம். எச்சமயத்திலும் சாத்தா இதழ் செய்யும். ஒரே ஒரு நிமிட நேரம் உன் பாதையை கொஞ்சம் திரும்பிப்பாரு. நேராய் தான் ஓடுறியா? செவ்வையான வழியில தான் ஓடுறியா? இல்லை பிள்ளையாமனுடைய வழி மாறுபாடாக இருந்ததை போல உன்னுடைய வழி தேவனுக்கு மாறுபாடாக இருக்கிறதா? நீதிமானாய் மரிக்கணும்னு நினைச்சவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பட்டயத்தினாலே வெட்டுண்டு செத்து போனானே, அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாமே. எஸ், நேராய் ஓடி அக்கம் பக்கம் பார்க்காம பரலோகத்தை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை கீழ்ப்படுத்தி அவருடைய நடத்துதலின்படி வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.